ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இப்படித்தான் இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப நிறைய யூடியூப் பதிவுகள்லையும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற பதிவுகள் அதிகம் வந்துட்டு இருக்கு. இதனால எல்லாருக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எப்படி கோடீஸ்வர யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல எல்லாம் ஒரு ஆர்வமா இருக்காங்க. அப்ப இந்த பதிவுல நான் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கேன். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா ஜாதகத்துல எப்படி வரும்? அப்ப எந்த ஜாதகத்துக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் இருக்கு? ஏன்னா கோடீஸ்வர யோகங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான யோகம்தான். அந்த யோகம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஒரு சில ஜாதகங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் வந்துருது. அப்ப கோடீஸ்வர யோகம் வர்றத அந்த ஜாதகர் உணரணும். அப்ப எந்த மாதிரி அவங்களுக்கு அமைப்பு இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த கோடீஸ்வர யோகம் பலனுள்ளதா இருக்கும், அவர் உணரக்கூடியதா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் தெளிவா போட்டிருக்கேன். இப்ப கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத சொல்லும்போது ஜாதகத்துல பணபரஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த இடங்களை ஜாதகத்துல பணபர ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பணம் எந்த வகையில அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த ஸ்தானங்கள் லக்னத்துக்கு 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் சொல்லுது. அப்ப இந்த ஸ்தானங்கள் எல்லா லக்னத்துக்கும் சரியா இருக்குமா? அதே போல எல்லா லக்னங்கரையிலே நம்ம எல்லா ஜாதகத்துக்கும் அது சரியா இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. எல்லாருமே 2, 5, 8, 11 அப்படிங்கிறாங்க. சரி. இதுல தெளிவா ஒரு பதில் சொல்லணும். இந்த ஜாதகத்துக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவுல சில விஷயங்கள் சொல்றேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா, அப்ப யோகம் இருந்தாதான் கோடீஸ்வரரா? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அப்படி இல்ல. பிறப்பிலேயே கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு நினைப்பாங்க. எங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்ப கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத ஒரு ஜாதகர் உணரணும்னா, அவர் ஏழையா இருந்து திடீர்னு கோடீஸ்வரனா ஆனாதான் அவருக்கு கோடீஸ்வர யோகத்தோட அந்த பலன் தெரியும். அந்த பலனுக்கான உணரக்கூடிய சக்தியும் அவருக்கு இருக்கும். அப்ப ஒருத்தர் பிறப்பிலேயே ஏழையா இருக்கணும். அவர் ஏழையா பிறந்து அவருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருந்து அப்ப அவர் கோடீஸ்வரனா மாறும்போது தான் அவருக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தோட அருமை தெரியும். அவரும் அதை ஏத்துக்கக்கூடிய நிலையில இருக்க. யோகம் கூட சில பேருக்கு கோடீஸ்வர யோகமே தெரியாத அளவுக்கு பணம் நிறைய இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த யோகத்தை பத்தி கவலையும் கிடையாது, இருந்தாலும் இல்லாட்டியும். இப்ப நான் இந்த கோடீஸ்வர யோகம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு இந்த ஏற்கனவே நான் சொன்னதான் பணபரஸ்தானம் 2, 5, 8, 11. அப்ப முதல்ல நம்ம எடுத்துக்கணும் இந்த 11ஆம் இடம் அப்படின்னு ஒன்று வருது. 2, 2, 5, 8, 11 வருது இல்ல. அதுல 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல எந்த கிரகம் உச்சமாகுது அப்படின்னா சந்திரன் உச்சமாகிறாரு. அப்ப அந்த சந்திரனை லக்னாதிபதியா வச்சிருக்கவங்க யாரு? கடக லக்னக்காரங்க. அந்த கடக லக்னக்காரங்களுக்கு சந்திரன் இந்த 11ஆம் இடத்துல இருந்தா, ஏன்னா பணபர ஸ்தலத்துல 11ஆம் இடம் வருது பாருங்க. அப்ப கடக லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருந்தா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அவங்க கோடீஸ்வரனா மாறக்கூடிய நிலை வரும்.
அப்ப இந்த அது வந்து பாதகஸ்தானம் அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது. நம்ம இங்க பார்க்கிறது பணபரஸ்தானம். ஏன்னா, ஜாதகத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அது லாபஸ்தானம் கூட கடக லக்னக்காரங்களுக்கு. அத விட்டுட்டு அது பாதகஸ்தானம்ங்கிறத மட்டும் நம்ம நெகட்டிவா மட்டும் பேசக்கூடாது. அங்க உள்ள பாசிட்டிவா பார்க்கணும். அப்ப கடகர கடக லக்னக்காரங்களுக்கு அந்த பணபரஸ்தானத்துல போய் அவருடைய லக்னாதிபதி உச்சமாகும்போது, அப்ப கடக லக்னத்துல பிறந்த ஒரு ஏழை வந்து பெரும் கோடீஸ்வரனா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கடக லக்னத்துல உள்ள பெரும்பாலான இந்த உச்சம் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த இந்த சூழ்நிலை இருக்கும். பிரபலமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடக லக்னத்தில பிறந்து அவங்க லக்னாதிபதி சந்திரன் வந்து இங்க உச்சம் பெற்றிருப்பாரு. இதுக்கு அடுத்து இப்ப வந்து 11ஆம் இடத்த நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ கடக லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். நம்ம அந்த 2ங்கிற ஒரு இத சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து 5ஆம் இடத்துக்கு வருவான். 5ஆம் இடங்கிறது சிம்மம். இந்த சிம்மத்துல பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் உச்சம் பெறாது. ஆனா, அந்த இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறும். அந்த கிரகம் எது அப்டின்னா, அது சூரியன். அப்ப அந்த இடத்துல சூரியன் வந்து பலமாகுறாரு 5ஆம் இடத்துல. அது எந்த லக்னத்துக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்னாதிபதி சூரியன். லக்னத்திலேயே வந்து ஆட்சி பெறுறாரு. அப்ப சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருந்தா, அதாவது சிம்ம லக்னத்துல பொறந்து அவங்களுக்கு சூரியன் அவங்க சொந்த வீட்லயே லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தா, அவங்களும் ஏழையா இருந்து கோடீஸ்வர யோகத்த அனுபவிக்கிறதுக்காக இந்த பலன் வந்து அவங்களுக்கு முழுமையா கிடைக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 2, 5 வந்தாச்சு. அடுத்து 8 இந்த 8ஆம் இடம். இந்த பணபரஸ்தானத்துல இந்த 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஆட்சி பெறுறாரு. செவ்வாய் ஆட்சி பெறுறாரு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்தானம் வந்து அ ஒண்ணு வந்து விருச்சிகத்துக்கு செவ்வாய் இருப்பாரு. இன்னொன்னு மேசத்துக்கு மேச லக்கணக்காரங்களுக்கு அது வந்து 8ஆம் இடமா வரும். ஆனா, அவங்களுக்கும் அது லக்னாதிபதியா வரும். விருச்சிகத்துக்கும் லக்னாதிபதியா வரும். அப்ப இந்த 8ஆம் இடம் பணபரஸ்தானத்துல வரக்கூடிய 8ஆம் இடத்துல மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் விருச்சிகத்துல இருந்தாலும், இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் விருச்சிகத்திலேயே இருந்தாலும், அவங்களுக்கும் கோடீஸ்வர யோகம். அதாவது சாதாரண நிலையிலிருந்து பணக்காரன் அந்த கோடீஸ்வர யோகத்த பெறக்கூடிய நிலை வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து இப்ப 2, 5, 8 சொல்லியாச்சு. இப்ப 11ஆம் இடத்துக்கு போறோம். இந்த 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கும்பம். இந்த இடத்துல வந்து சனீஸ்வரரு ஆட்சி பெறுறாரு. இப்ப சனீஸ்வரர் ஆட்சி பெறக்கூடிய இந்த இந்த இடத்துக்கு லக்னாதிபதியா இந்த இது கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருக்கக்கூடியவரு சனீஸ்வரர். அவர் இந்த வீட்ல ஆட்சி பெறாரு. அப்ப கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல சனீஸ்வரர் இருந்தா, அதாவது லக்னத்திலேயே அவங்களுக்கு சனீஸ்வரர் இருந்தா, அவங்களுக்கும் சாதாரண நிலையிலிருந்து கோடீஸ்வர யோகம் உண்டாகும். இதே போல மகர லக்னக்கு மகர லக்னக்காரங்களுக்கும் லக்னாதிபதி சனீஸ்வரர். அவரு அந்த 11ஆம் இடம், அந்த பணபரஸ்தானத்துல 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துல ஆட்சி பெறாரு. அப்ப அந்த ஆட்சி பெறக்கூடிய அந்த பலம் பொருந்திய சனீஸ்வரர் மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் ஆட்சி பெறக்கூடிய நிலையில, சாதாரண நிலையில இருக்கிறவங்க கூட குபேர யோகத்த அடையிறாங்க. இப்ப நான் சொன்னதுல பார்த்தீங்கன்னா, எத்தன லக்னம்? கடக லக்னம் சொல்லியிருக்கேன். சிம்ம லக்னம் சொல்லியிருக்கேன். ஆ விருச்சிக லக்னம் சொல்லியிருக்கேன். மகர லக்னம் சொல்லியிருக்கேன். கும்ப லக்னம் சொல்லியிருக்கேன். மேஷ லக்னம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம், ஆ நான் சொல்லக்கூடிய செவ்வாய், அதுக்கடுத்து சந்திரன், சூரியன், இதுக்கடுத்து சனீஸ்வரர். இந்த பணபரத்தை சார்ந்த கிரகங்கள் எல்லாம் இங்க பலம்
லக்னாதிபதி அங்க போய் பலம் பெற்றிருப்பார். இவங்களுக்கு நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உண்டு. இப்ப மற்ற லக்னத்துல பிறந்தவங்கலாம் கோடீஸ்வரனா இல்லையான்னு கேட்க வேணாம். அது மற்ற வழியில இருக்கும். அது சாதாரண நிலையில இருந்து இந்த மாரி திடீர் கோடீஸ்வரரா மாறுறதுக்கான காரணங்க தான் இந்த 2, 5, 8, 11. மற்ற வழியில இப்ப தனஸ்தானம் வலுத்து 11ஆம் அதிபதி வலுத்து இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கோடீஸ்வர யோகம் இருக்கும். அது மற்ற லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. இந்த மாரி திடீர் கோடீஸ்வர யோகம், அதுவும் உறுதியா கோடீஸ்வரர் யோகம் இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாரி தான். கடக லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா வருது. அந்த 2ஆம் இடத்துல அவங்களுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய அந்த சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அவங்க லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நிலையில இருக்கும்போது, அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம். அதே போல விருச்சிக லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு, அவங்க யாருன்னா விருச்சிக லக்னமும், மேஷ லக்னக்காரங்களுக்கும், அவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் உண்டாகுது. இதே போல கும்பத்துல சனீஸ்வரர் இருந்து, அவங்க மகர லக்னமோ அல்லது கும்ப லக்னத்திலேயோ பிறந்திருந்தா, அவங்களுக்கும் திடீர் கோடீஸ்வர யோகம் உண்டாகும். இப்ப இந்த பதிவுல வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து, நீங்க நெறைய பேரோட ஜாதகத்துல அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மிக சரியா இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். இதுதான் பணபரஸ்தானம். 2, 5, 8, 11 இதோட சரியான ஒரு பலன். நான் இப்ப இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து மிக தெளிவா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.